Hi friends, welcome to Kodak cooking. இன்னைக்கு ஒரே நிமிஷத்துல டக்குன்னு செய்யற மாதிரி ஒரு துவையல் ரெசிபி தாங்க நாம பார்க்க போறோம். இதுக்கு எந்த சைடு டிஷ்ஷும் உங்களுக்கு தேவையே இல்லை. ஈவன் கஞ்சியா இருந்தா கூட இதை தொட்டுட்டே நீங்க சாப்பிடலாம். சுட சுட சாப்பாட்டுல நெய் விட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இப்போ இந்த பருப்பு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனும் அழுத்திருங்க. அப்பதான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். பருப்பு துவையல் செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. துவரம் பருப்பு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு வாசனை வர அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கலர் வந்தால் போதும். இது கூட 3 வரமிளகா, 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து கொடுங்க. நம்ம போட்டிருக்க மிளகாய் எல்லாமே லைட்டாக வறுபட்டு வரும். அந்த தேங்காயும் நல்லா ஸ்மெல் உங்களுக்கு வரும். அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அரைக்கும் போது தண்ணி விடாமல் அரைங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா அரைப்பட்டு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லாங்க. டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் இட்லி, தோசை இல்லை ரைஸில் போட்டு கிளறி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட அப்படியே இருக்கும். ரொம்ப சுவை மாறாமல் இருக்கும். பழைய சாதம் கஞ்சிக்கெலாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.